ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திற்கென்று நீங்களும் நானும் ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் விலகிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தகுதியான ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்மால் ஆகும். மற்றபடி இந்த காலங்களையும் நேரங்களையும் பற்றி அறியாதிருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தினுடைய நிலைகள் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது என்பது கடினமான ஒன்று. வேத புஸ்தகத்தில் பல விதமான விளக்கங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால நிலைகள் ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விலகிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் புரிந்து கொள்வதிலையும் நாம் சரியான விதத்தில் ஆசரிக்க நம்மால் ஆகும். மற்றபடி நிச்சயமாக இந்த ஓட்டத்தினுடைய காரியங்கள் நிறைவாக்கப்படுகிறது இல்லை. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நிறைவை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். அது ஒரு சரியான ஒரு நிறைவாக நம்முடைய வாழ்க்கையின் மூலம் உருவாக்கப்பட வேண்டும். நம்ம துவங்கக்கூடிய துவக்கம் எப்படிப்பட்ட ஒரு துவக்கமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த நிறைவு சரியான ஒரு நிறைவாய் காணப்பட ஆரம்பித்தால்தான் நம்ம துவங்கின அந்த ஒவ்வொரு விதமான பிரயாசத்திற்கும் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வார்த்தை என்ன விதமான காரியத்தை நமக்கு மெய்யாகவே வலியுறுத்துகிறதுன்னு பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியம் எப்படி துவங்கப்பட்டது அது முக்கியமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் அந்த காரியம் எப்படி முடிவாக்கப்படக்கூடியதாக விளங்கிற்று. நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளையும் கூட இப்படித்தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்க போகிறது. நம்ம எப்படி அந்த ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் நிறைவாக்க போகின்றோம். நல்ல துவக்கத்தை துவங்கி ஒரு சரிவர முடிக்கப்படாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் துவங்கின துவக்கத்தினால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி நம்முடைய பயணம் காணப்பட ஆரம்பித்தால்தான் எதை நோக்கி நம்முடைய காய்களை நாம் நகர்த்துகிறோமோ, எதை நோக்கி நாம் நகருகிறோமோ அவைகளை பொறுத்தே நம்முடைய நிலைகள் பரலோக ராஜ்யத்திலே நிர்மாணிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப வேத புஸ்தகத்துல அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அநேக மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் நகர்த்தின ஒவ்வொரு விதமான நகர்வுகளும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல முடிவை நோக்கியே தங்களுடைய காய்களை அவர்கள் நகர்த்து துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நல்ல விதமான ஒரு காரியத்தின் ஊடாக தங்களுடைய வாழ்க்கையிலே கெட்டுப்போக பண்ணக்கூடிய பல விதமான விஷயங்களை அவர்கள் துறக்க பண்ணக்கூடிய அளவிற்காக, அவைகளை இழக்க கொடுக்கக்கூடிய அளவிற்காக, அவைகளை விட்டு விலகி இன்னும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முடிவை நாம் தர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை மையப்பொருளாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயங்க ஆரம்பித்ததை வசனத்தின் மூலம் கற்று உணர முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய நகர்வும் அப்படியே காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. பல விதமான தடைகள் இயேசுவுக்கு முன்பதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவருடைய முடிவுடைய காரியங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் நன்மையான ஒரு காரியங்களை நோக்கியே அல்லது நன்மையான ஒரு முடிவை நோக்கியே ஆண்டவராகிய தேவன் நகர்த்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். இப்ப நம்முடைய நகர்வு எப்படியா இருக்கிறது என்பதை பற்றி நிச்சயமாக நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏதோ வந்தோம், ஏதோ தொட்டோம், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக போனோம் அப்படிலாம் ஒரு ஆவிக்குரிய நிலைகளை நீங்களும் நானும் ஆசிரிக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது இப்படித்தான் நம்ம வாழணும், அதனுடைய நிறைவு இப்படித்தான் இருக்கணும் என்கின்ற ஒரு அடிப்படையை மையமாக வைத்து நாம் இயங்க ஆரம்பித்தால்தான் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஒரு முடிவை பற்றி கர்த்தருடைய வேதம் பல விஷயங்களை நம்மோடு கூட பேச ஆரம்பித்தாலும் கூட சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட சற்று ஆழமான விதத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்களும் நானும் எட்ட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே நல்ல முடிவுனா எப்படிப்பட்ட ஒரு முடிவாக கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி சில கருத்துக்களை வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான காரியங்களை பற்றி உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதுல 13வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். முதல் காரியம், மற்றவனுக்கு சாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக நீங்களும் நானும் முடிக்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு காரியம் என்னுடைய மனதிலே ஞாபகத்திலே வருகிறது. நமக்கு பின்பதாக ஒரு ஜெனரேஷன் ஒன்று எழும்புறாங்க.
அவங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலம் படிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அவங்களுக்கு நீ என்ன விதமான ஒரு காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க? ஏன்னா வசனத்துல என்ன போட்டு பாருங்க, நமக்கு வேத வசனங்கள் யாவற்றையும் போதிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆழமாய் கவனித்து அவைகளை பின்பற்றுங்கள்னு இங்க வசனம் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நமக்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆழமாய் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி மற்ற மக்களுக்கு மத்தியில் நீங்க உங்களுடைய பிஹேவியர் எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, உங்களுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமாய் இருக்கிறது, நீங்க கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி எந்த விதமான தீர்வின் ஊடாக இந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் மெய்யாகவே கையாள ஆரம்பிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் உங்களுக்கு பின்பதாக வரக்கூடிய சந்ததிகள் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வின் மூலம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கு நம்முடைய நகர்வு ஏதோ ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே நாம் நகர ஆரம்பிக்கிறது உண்டானால் பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாம் உங்களுடைய வழிக்குரிய காரியங்களை கண்டு இடரிலின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நல்ல முடிவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு என்னுடைய முடிவு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டியதாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு பாடத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவர்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் என்ன விதமான ஒரு பாடத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும்? ஒரே ஒரு விஷயம் தான், அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்பட ஆரம்பித்தான். மோசேயை குறித்து கர்த்தராகிய தேவனுடைய அந்த வசனத்தின் மூலம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஒரு பாடத்தை நமக்கு மெய்யாகவே கற்பிக்க ஆரம்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய எழுதுகோலாய் காணப்பட்ட மோசே என்கின்ற மனிதன் அத்தனை ஆகமங்களையும் எழுதக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். மோசேயை போல் ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷனை பூமியில எங்கேயும் உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி பைபிள்ல நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஈசாக்கை நம்ம பார்க்கலாம். அந்நிய நாட்டில் போய் விதை விதைக்கக்கூடிய ஒரு மனிதனாக யாக்கோபை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய விஷயங்களை ஆழமாய் தேடக்கூடிய ஒரு மனிதனாக இப்படி ஒவ்வொரு விதமான மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பாடத்தை நமக்கு படிப்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையும் கூட எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு சாட்சியின் பாடத்தை கற்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதுதான் இப்படி நம்ம ஓட ஆரம்பிச்சாதான் என்னுடைய முடிவு சரியான ஒரு முடிவாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய இலக்கணத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு முடிவாக நல்ல ஒரு நிறைவாக என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில மற்ற மக்கள் கற்பிக்கப்படக்கூடிய அளவிற்கு அல்லது மற்ற மக்களுக்கு அறிவை உணர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு காரியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னுடைய ஓட்டம் சரியான ஒரு ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ஓட்டம் ஒவ்வொரு விதமான நகர்வும் கூட மற்றவங்களுக்கு அநேக விதமான பாடங்களை போதிக்கக்கூடியதாய் விளங்கணும். ஒருவேளை ஜெபத்தினுடைய பாடத்தை அவங்க மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய பொறுமையினுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக அவர்கள் பொறுமையை அந்த ஜனங்கள் கற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கலாம். இப்படி ஒவ்வொரு விதமான விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமா இருக்கலாம், அல்லது பரிசுத்தமான நடக்கையா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மற்ற ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் பலவிதமான படிப்பினைகள் யாவற்றையும் கற்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் யாவற்றையும் வாழ்ந்து முடிக்கிறது மட்டுமல்ல, பின்வரக்கூடிய சந்ததிக்கும் ஒரு சாட்சியை நம்ம ஒரு ஒரு காரியத்தை நம்ம முன் வச்சுட்டு போறோம். நமக்கு பின்னாத வரக்கூடிய சந்ததிக்கு பலவிதமான படிப்பினைகள் யாவற்றையும் நம்ம வைத்து விட்டு நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில பிறந்துட்டோம், பிறந்த ஒரு காரியத்திற்காக நாம் வளர்ந்தோம், வாழ்ந்தோம், முடிச்சிட்டோம். அப்படி இல்லை. இந்த முடிவு இது உங்களை மட்டும் சார்ந்த ஒரு முடிவல்ல, உங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் படிப்பினையை தரக்கூடிய ஒரு முடிவாக நீங்க முடிக்கணும். இதுதான் ஆண்டவராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு முடிவு. இந்த ஒரு ஓட்டத்தை நோக்கித்தான் ஆரம்ப காலத்திலே காணப்படக்கூடிய அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு அநேக விதமான ஆண்டவராகிய கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் முதற்கொண்டு இதே விதமான இலக்கை நோக்கி அவர்கள் தங்கள் பயணத்தை மெய்யாகவே துவங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் வேத புத்தகத்தில் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியமும் உங்களுக்கும் எனக்கும் பல படிப்பினைகளை போதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நாளைக்கு உங்களை பத்தி ஜனங்கள் பேசும்போதும் பல படிப்பினைகள் உங்கள் வாழ்க்கையின் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் உங்கள் முடிவு சரியான ஒரு முடிவாக இருக்கிறது என்பதை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை அது உங்களோடு கூட நிறுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் படிப்பினைகளை தரக்கூடிய வாழ்க்கை என்பதை பற்றி ஆழமாய் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்களை சரியான விதத்தில் ஆசிரிக்க துவங்க ஆரம்பித்தால் நம்முடைய முடிவு நல்ல முடிவாய் இருக்கும். தேவன் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை நோக்கி கடந்து போகும் ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 4வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது காரியம், நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இழந்து விடாமல் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரு, கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்கினார். என்னென்ன காரியங்களெல்லாம் நம்முடைய கரங்களை நம்பி கர்த்தராகிய தேவனால் தரப்பட்டதோ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் இழந்து போகாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மைதான் நல்ல ஒரு முடிவை நோக்கி உங்களையும் என்னையும் நகர்த்தக்கூடியதாய் விளங்கும். பல ஜனங்கள் பல விதமான காரியத்தில், அப்ப யுத்தத்தில் நான் பல விதமான முகாந்திரங்களை பற்றி உங்களோடு நான் பேசினது எனக்கு நினைவிலே வருகிறது. சில யுத்தங்கள் பல விதமான இழப்புகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். சில யுத்தங்கள் நம்ம பக்கத்துல எந்த விதமான இழப்பை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் எதிரி படையை நாம் மெய்யாகவே அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு மகாபெரிய யுத்தத்தை நாம் செய்து முடித்திருக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் சரியான ஒரு யுத்தத்தினுடைய இலக்கணமாக நமக்கு மெய்யாகவே கற்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், என் சைட்ல எந்த விதமான ஒரு இழப்பும் வரக்கூடாது, ஆனால் எதிரியை நான் பாழ்படுத்த வேண்டியது அவசியம். இதுதான் யுத்த நுணுக்கத்தை அறிந்திருக்கக்கூடிய நல்ல அரசனுக்குரிய ஒரு அழகு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த லட்சியத்தையும், எந்த விஷயத்தையும், எந்த அழைப்பையும், எந்த விதமான அபிஷேகத்தையும் நான் இழக்கு கொடுத்து விடாத அளவிற்காக கடைசி வரைக்கும் நான் அவைகள் எல்லாவற்றையும் தகுந்த காவலோடு கூட நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ ஓட்டங்கள் யாவற்றையும் நிறைவு பண்ணுகின்றார். நிறைவு பண்ணக்கூடிய இடத்துல கர்த்தராகிய தேவன், அதாவது தம்முடைய பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், என்னை கையை நம்பி உங்களுடைய ஆவி என்னுடைய கரங்களை தந்திருக்கிறீங்க, இந்த ஆவியை எந்த பழுதும் இல்லாமல் நான் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். பிதாவே, என் ஆவியை உம் கரங்களிலே தருகின்றேன். எதை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றாரோ அவைகளை எந்த பழுதும் இல்லாமல், சேதம் இல்லாமல், இழக்க கொடுக்காமல் பிதாவுடைய கரங்களை மீண்டும் கொண்டு போய் ஒப்படைக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு நல்ல ஓட்டத்தினுடைய ஒரு நல்ல ஒரு நிறைவு என்று கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். எதையாச்சும் எல்லா விதமான காரியத்தை இழந்து ஒண்ணுமே இல்லாம போய் கடைசியில் போய் நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. அக்னியின் உகரத்திற்குள்ளாக உள்ளே போய் நான் மாட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய ஜீவனை மாத்திரம் நான் பாதுகாத்துக் கொண்டு உள்ள போய் நிற்கிறேன், அப்படி இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தேவன் தந்த ஒரு விஷயத்தை நான் இழக்கக்கூடாமல் அவைகளை நான் என்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நான் பாதுகாத்து வைத்துக் கொண்டு கடைசி வரைக்கும் அவைகளை காப்பாற்றி கர்த்தருடைய வருகையின் நாள்ல நான் அவைகளை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கிறது தான் நல்ல ஒரு முடிவு என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்படியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை நம்பி கர்த்தர் பல வரங்களை தந்திருக்கலாம், பல தாரந்துகளை தந்திருக்கலாம், பல அபிஷேகத்தினுடைய வல்லமைகளை தந்திருக்கலாம். ஒருவேளை ஜெபத்தினுடைய வல்லமை, ஒருவேளை உபவாசத்தினுடைய வல்லமை, ஒருவேளை ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்கின்ற ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம், இப்படி பல நிலைகளை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பித்திருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு காலங்களோடு கூட நீங்கள் ஆசரித்து விட்டுவிடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் அவைகளை மெய்யாகவே பத்திரமாய் காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள்ல இவைகளை கொண்டு போய் நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால்தான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு எஜமான் அந்தந்த மக்களுடைய திறமைகளுக்கு தக்கதாக தாளந்துகள் யாவற்றை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சான். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று சொல்லி இந்த தாளந்துகள் யாவற்றையும் பெற்ற மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி அவைகள் யாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எஜமான் வரக்கூடிய அந்த நாள்ல திரும்ப கொண்டு போய் அந்த தாளந்துகள் யாவற்றையும் எஜமானுக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 பெற்றவன் 10 கொண்டு போய் கொடுக்குறான், 2 பெற்றவன் 4 கொண்டு போய் கொடுக்குறான், 1 பெற்றவன் திரும்ப ஒரே தாளந்தை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த தீர்ப்புகள் யாவற்றையும் எஜமான் தருகிறதை கர்த்தருடைய வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். கொடுக்கப்பட்ட எந்த விதமான காரியத்தையும் யாரும் அவர்கள் மெய்யாகவே இழக்கக்கூடாமல் திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு நீதி. ஆண்டவராகிய தேவன் எதையெல்லாம் என்னை நம்பி தந்திருக்கிறாரோ, ஒருவேளை ஒரு குடும்ப பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை தந்திருக்கலாம், அல்லது ஒரு எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி அது ஆண்டவருடைய நாமத்தினால அந்த இடுப்பு எலும்புகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கலாம். இவைகள் ஒன்றையும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் இழக்கக்கூடாத அளவிற்காக கடைசி வரைக்கும் நீங்கள் அவைகளை பயன்படுத்தி அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே பழுதில்லாமல் கொண்டு போய் கொடுக்கிறதா நல்ல முடிவு என்று கர்த்தராகிய தேவனுடைய வசனம் திட்டம் தீர்க்கமாய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 6வது அதிகாரம் அதுல 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன்.
மூன்றாவது ஒரு நல்ல ஒரு முடிவை பற்றி கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் சொல்றாரு. என்னுடைய முடிவு எல்லாம் எதை நோக்கி மெய்யாகவே கடந்து போகணும் அப்படின்னா, நித்திய ஜீவனை பெறும்படிக்காகத்தான் என்னுடைய முடிவினுடைய லட்சியம் எல்லாம் இயங்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்தை இழக்க ஆரம்பித்தாலும் என்னுடைய நித்தியத்தை நான் இழந்துடக்கூடாது. எனக்கு என்கிற இன்னொரு வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான அல்லது நித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த நித்தியத்திலே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனங்கள். நித்தியத்திலே நான் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். நித்தியத்திலே கர்த்தராகிய தேவனுடைய அந்த நாமத்தினாலே யுகாயுகமாக நான் அவரோடு கூட வசிக்க வேண்டியது அவசியம். இதற்குரிய ஒவ்வொரு விதமான நகர்வின் ஊடாக இந்த காலங்களை நான் ஆசரிக்க வேண்டியது அவசியம். நித்தியத்தை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த உலகத்திலே என் மன விருப்பத்தின்படியே நான் நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். நித்தியத்துல நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுக்கும் உரிய பலன் அங்கே கொடுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு கூடத்தான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இயங்க ஆரம்பிச்சாங்க. நித்தியத்துல அவர்கள் அநேகம் பொக்கிஷங்கள் யாவற்றையும் சேர்க்கக்கூடிய அளவிற்காக இந்த உலகத்திலே தங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பொக்கிஷங்கள் யாவற்றையும் விளக்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் மறுமையில அநேக மகிமைகளை பெற வேண்டும் என்றால் இம்மையில் நான் பரதேசியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். அந்த மறுமையை தான் உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடியதாக விளங்கிட்டே தவிர இந்த உலக வாழ்க்கையை ஒரு சிற்றின்பமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் ஆசையாக ஆவலோடு கூட திரும்பி பார்க்கும் ஒரு மக்களாக எந்த ஒரு விஷயத்திலும் கர்த்தருடைய வசனத்தில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க, மறுமைக்காக எவைகள் எல்லாவற்றையும் விளக்கு கொடுக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் ஆசையாக இலக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களையும் தீக்கிரையாக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய உயிரையும் கர்த்தராகிய தேவனுக்கு தியாகமாய் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்ததற்கு காரணம் என்ன? மறுமையை பற்றிதான ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஒரு அறிவு. இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறது தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முக்கியமான லட்சியமாய் காணப்பட வேண்டிய ஒன்று. நாம் எந்த ஒரு காரியத்தை இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் இந்த நித்தியத்திற்கு ஈடு இணையாக உங்களாலும் என்னாலும் பேசவே முடியாது. நித்தியமாக நம்ம என்னென்ன விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டுமோ அவைகளுக்காக இந்த உலகத்திலே காணப்படும் பல விஷயங்களை இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும் இந்த உலக விஷயங்களிலே காணப்படும் எந்த தன்மையும் நித்தியத்திற்கு ஈடாக இணையாக ஒரு விஷயமும் உங்களாலும் என்னாலும் பார்க்கக்கூட முடியாது. அப்ப நம்முடைய முடிவு எதை நோக்கி கடந்து போக வேண்டும்? நித்தியத்தை பெறும்படியான ஒரு வாஞ்சை, நித்தியத்திலே என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியான ஒரு விருப்பம், நித்தியத்திலே நான் பிரவேசிக்கும்படிக்காக இந்த உலகத்திலே பல காரியங்களை இழக்கும்படிக்காக என்னுடைய நகர்வுகள் எல்லாம் காணப்பட வேண்டியது அவசியம். இப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்களேன். நித்தியத்தை பற்றிய மக்களுடைய மனசுல ஒரு நோக்கம் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மறு வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இந்த உலகத்துல என்னென்ன இன்பங்கள் யாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அவைகளின் கூட கடந்து போறாங்க. ஈவன் அதாவது கர்த்தருடைய ஊழிய பார்க்கக்கூடிய மக்கள் கூட உலக வாழ்க்கைக்காக அவங்க படக்கூடிய பிரயாசங்களை காட்டிலும் பரலோகத்துக்கு உண்டான காரியங்களுக்காக அவங்க செய்யக்கூடிய பிரயாசங்கள் சொற்பமான நிலைகளிலே காணப்படுகிறத பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நகர்வுகள் நித்தியத்தை நோக்கினதாக காணப்படாமல் ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஒரு அனித்தியமான ஒரு பொருளுக்காக நாம் ஆசை கொண்டு அவைகளை நோக்கி நாம் நகர்த்தப்படக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். நிறைய வீடு கட்டுறோம், நிறைய ஆஸ்தி வாங்குறோம், நிறைய அந்தஸ்து வாங்குறோம். இதெல்லாம் நித்தியத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்குமான்னு சேர்க்காது. ஆனா இன்றைக்கு ஊழியம் பார்க்கக்கூடிய நிறைய ஊழியக்காரனுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்கலாம். அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல அதை கட்டணும், இதை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த ஒரு பொருளை சம்பாதிக்கணும், இந்த ஒரு புகழை சம்பாதிக்கணும். இவைகள் ஏதாகிலும் ஒரு விஷயம் நித்தியத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குமானா இல்லவே இல்லை. அப்ப அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் எதை நோக்கி காணப்படுகிறதுன்னு சொன்னா, நித்தியத்தை பற்றி தான் நோக்கம் அல்ல. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை ஆடம்பரமாக ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரே மன விருப்பம் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தான் வந்தாரு. அவரும் நமக்கு வழிகள் யாவற்றையும் காண்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால, அதாவது அங்க காணப்படக்கூடிய ராஜாவினுடைய அரண்மனையில கூட போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம். என்றாலும் கூட ஒரு ஏழையினுடைய வீட்டுல அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக கடந்து வரக்கூடிய அளவிற்கு அவருடைய பிறப்பினுடைய நிலைகள் காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் நித்தியத்தை நோக்கி என்னை நகர்த்தாது என்கிறதை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அவரை பார்த்து பிலாத்து கேட்கிறாரு, நீர் உண்மையிலே ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து, ஆமா நான் ராஜா தான். அப்படின்னா உங்களுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியத்தை நோக்கி நான் பயணப்படக்கூடியவனாய் விளங்குகின்றேன்.
எனக்கு இந்த உலகத்துல எந்த விதமான விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஏற்கக்கூடியது அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நித்தியத்தை பற்றிதான விருப்பம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உலகத்துல எத்தனை ஆசாபாசங்கள் அவனுக்கு முன்பதாக மெய்யாகவே கொட்டப்பட ஆரம்பிச்சா கூட அவனுடைய மனது ஒருபோதும் அவைகளை நோக்கி ஒரு நாளும் திரும்ப போகிறது கிடையாது. அப்ப நித்தியத்தை நோக்கித்தான் என்னுடைய நகர்வுகள் முழுவதும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய முடிவு சரியான ஒரு முடிவாக காணப்படும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நாலாவது ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு மற்றும் ஒரு வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாலாவது ஒரு காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நீங்களும் நானும் வாழ ஆரம்பித்தால்தான் என்னுடைய முடிவு சரியான ஒரு முடிவாக காணப்பட ஆரம்பிக்கும். நிறைய நாட்கள்ல இந்த அறிவை நாம் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதையோ நோக்கி நாம் பயணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். பல நேரத்துல எதுக்காக நான் அழைக்கப்பட்டனோ அதையே நான் மறந்து போயிடுறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அவைகளை பற்றி நான் யோசனையற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஊழியக்காரன் இந்த நாட்கள்ல இடறி விழுந்து போனதுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்கள் அழைப்பை மறந்து போயிட்டாங்க. அவங்க எதுக்காக கர்த்தராகிய தேவனால் பிடிக்கப்பட்டார்கள் என்பதை மறந்து போய் ஏதோ ஒரு அலுவல்கள் யாவற்றையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு மக்களைப் போலவே கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை ஆசரிக்கும் ஒரு மக்களாக அவருடைய நிலைகள் யாவற்றையும் மாற பண்ண ஆரம்பிச்சாங்க. சம்பாத்தியத்துக்காக ஊழியம் பார்க்கிறது, புகழுக்காக ஊழியம் பார்க்கிறது, பெருமைக்காக காரியங்களை செய்கிறது, இப்படி தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை அவர்கள் மறந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதை நோக்கி நான் நகருகிறேன், என்னுடைய நகர்வு எந்த காரியத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது, இப்படியே நான் நகர்த்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய முடிவு என்னமாய் இருக்கும் என்கிறதை பற்றி சிந்தித்து அறியக்கூடிய அறிவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அறிவு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இவ்விதமாய் நாம் வாசிக்க ஆரம்பிக்கின்றோம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்படிலாம் எங்களுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் யாவற்றையும் செஞ்சுட்டு வர்றோம், எங்களுக்கு உண்டான காலங்கள் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது, இவைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எங்களுடைய வேகம் எவ்வளவு துரிதமான ஒரு வேகமாய் இயக்கத்தின் ஊடாக போகணும், எதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும், இந்த அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கலாம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கையை காணப்படுகிறது உண்டானால் இம்மையிலே மயக்கும் எந்த ஆடம்பரமும் நம்முடைய மனதின் எந்த விதமான தன்மையும் ஈர்க்கக்கூடியதாக காணப்படாது. இம்மையிலே வரக்கூடிய புகழும் பெருமையும் அநேக விதமான மேன்மையும் அநேக விதமான காரியங்களும் நம்முடைய மனதை ஒருபோதும் கர்த்தராகிய தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் திசை திருப்பவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகளோ உபத்திரங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வேதனைகளோ பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ இவைகளிலே ஒன்றும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிலே நின்று நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவருடைய பயணம் நித்தியத்தை நோக்கின பயணம். என் நித்தியமான தேவன் எனக்காக காத்திருக்கின்றார், எவரை நோக்கி நான் பயணப்படுகின்றேன். இந்த ஒரு காரியத்தை நான் மையமாக கொண்டிருக்கக்கூடிய நான் இவைகளை தடுக்கும்படிக்காக எனக்கு விரோதமாய் வரக்கூடிய பல விதமான சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். அறிவை கொண்டு பார்க்கிறார், ஆராய்ச்சி பார்க்கிறார். எதெல்லாம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை சுவராய் காணப்படுகிறது, எவைகள் எல்லாம் அவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு இடரலாய் காணப்பட பார்க்கிறார். பசி ஒருவேளை இடரலாய் காணப்படக்கூடியதாக இருக்கலாம், நிர்வாணம் காணப்படலாம், அநேக விதமான பஞ்சங்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம், நாசமோசங்கள் காணப்படலாம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி அவர் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறார். அறிவினால் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகின்றார். பசி வரக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனையே அந்த மனிதன் மெய்யாக மறந்து போக ஆரம்பிச்சிருவான். ஆனால் இவர் சொல்லுகின்றார், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ உயிருக்கு பயப்படக்கூடிய காரியமோ எது எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வர ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்தும் இருக்கிறோம்னு சொல்றார். அப்ப இந்த அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் நல்ல ஒரு முடிவை உங்களையும் என்னையும் மெய்யாகவே எடுக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய வழிகள் என்று கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அறிவு இல்லாம எத்தனையோ விதமான மக்கள் தாங்களாக போய் நெடுக போய் அநேகம் வலைகளிலே சிக்குண்டு போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அறிவு இல்லாததினாலே அநேகம் விதமான ஜனங்கள் இருளை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆத்துமா அறிவு இல்லாமல் இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். அறிவு இல்லாமலால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்கன்னு பார்க்கிறோம்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த அறிவு சார்ந்த ஒரு காரியம், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதை நோக்கி நான் பயணப்பட வேண்டும், இந்த அறிவு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இப்ப என்னுடைய பயணத்தினுடைய நிலை எங்க இருக்கு, எதை நோக்கி என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் நான் செஞ்சுட்டு வர்றேன், என்னுடைய அபேட்சை எதுவாய் இருக்கிறது, என்னுடைய விருப்பம் எதுவாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, எதை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே போதும், ஒரு இடலுக்கும் அவன் தன்னுடைய கால்களை ஒரு நாளும் மெய்யாகவே சிக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்க மாட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அறிவு இல்லாம இருக்கக்கூடிய இந்த காலங்களால தான் பலவிதமான போதனைகளிலே அலைப்புண்டு தெரியக்கூடிய ஒரு மக்களை போல பலவிதமான ஒரு காரியங்கள், நூதனமான உபதேசங்கள் இந்த நாட்களிலே வராரு. கர்த்தர் முதலில் எழுதிச்சிட்டார். கடைசி நாட்களிலே அநேக ஜனங்கள் நான் தான் கிறிஸ்து என்கிறதை பற்றி ஜனங்கள் பேசுவாங்க. நிறைய வஞ்சிக்கக்கூடிய உபதேசங்கள் ஜனங்களுக்குள்ளாக கடந்து வர போது கர்த்தர் பேசினாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் அந்த வஞ்சிக்கக்கூடிய உபதேசங்களிலே மாட்டிக் கொள்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அறிவற்ற ஒரு நிலை. எது உண்மையான ஒரு பாதை, எது இது ஆண்டவராகிய தேவனுக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதை என்பதை பற்றி அறிய முடியாத அறிவற்ற ஒரு நிலைதான் முக்கியமான ஒரு காரணம். எல்லா இடங்களிலும் ஜனங்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். பாவத்தை தூண்டக்கூடிய இடத்திலையும் ஜனங்கள் கைதிட்டு அந்த காரியங்கள் யாவற்றையும் வசிக்கிறத பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவனை விட்டு மெய்யாகவே பிரிக்கக்கூடிய பல விதமான நிலைகளின் மூலமாக ஜனங்களுடைய மனம் அந்த இடத்திலும் ஈர்ப்புண்டு போகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், அறிவை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவு இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஓட்டம் இருக்கிறது உண்டானால் அவனுடைய முடிவு நிச்சயமான ஒரு முடிவாக, நித்தியமான ஒரு முடிவாக அல்லது பரிசுத்தமான ஒரு முடிவாக ஒரு நாளும் காணப்படாது. நம்முடைய முடிவு நல்ல முடிவாக காணப்பட வேண்டும் என்றால் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ளுங்கள். எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நலமான ஒன்று, எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய வழி, எது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை, எது சாத்தான் என்னுடைய மனதை மயக்கும்படிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, இவைகள் எல்லாவற்றையும் அறிவினால் நீங்களும் நானும் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கணும். இப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் என்னுடைய முடிவு சரியான ஒரு முடிவாக, இலக்கை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு முடிவாக காணப்படுமே தவிர, மற்றபடி ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் அந்த ஓட்டத்தை துவங்கினேன், எதையோ நோக்கி நான் பயணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற ஒரு முடிவின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். எல்லா விதமான ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட முடிவை சரியாய் அவர்கள் முடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கின்றார், எல்லா போராட்டத்திலும் நான் போராடினேன், நல்ல முடிவின் ஊடாக நான் கடந்து போனேன்னு சொல்றார். பேதுரு சொல்லுகின்றார், நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு முடிவின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். நீங்களும் கூட நல்ல முடிவுக்காகவே ஆண்டவராகிய தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய முடிவும் சரியான ஒரு முடிவாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய மனதின் ஆழத்திலே இருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை நோக்கி நான் என்னுடைய காய்களை நகர்த்துகிறேன், எதை நோக்கி என்னுடைய விருப்பம் காணப்படுகிறது, எது என்னுடைய வாழ்க்கையினுடைய அபேட்சையாக என்னுடைய விருப்பமாக காணப்படுகிறது, என்னுடைய அழைப்பை பற்றி நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த அழைப்பில் இன்னைக்கு வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா என்னுடைய அறிவை கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் அறிந்து சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நல்ல முடிவை உங்களாலும் என்னாலும் முடித்து தீர்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் அந்த காரியத்தினுடைய முடிவுதான் சாலச் சிறந்தது என்று கர்த்தருடைய வசனத்துல வாசிச்சோம். நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய முடிவை நீங்கள் முடிக்க போறீங்க? உங்களுடைய முடிவு நம்முடைய கரங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு விதமான அறிவையும் நம்முடைய ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் பயன்படுத்தி என்னுடைய முடிவை நான் ஆழமாய் சிந்தித்து பார்த்து சரியான ஒரு முடிவின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை எட்ட என்னால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நல்ல ஒரு முடிவை நாங்கள் முடிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பின்பதாக வரக்கூடிய சந்ததிக்கு சாட்சிகளை அறிவிக்கக்கூடிய கர்த்தாவே வாழ்க்கை வாழும் ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எதையும் இழக்காத ஒரு நல்ல முடிவின் ஊடாக நாங்கள் கர்த்தாவை கடந்து போகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முடிவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் கடைசியாக எல்லா விதமான காரியங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடிய ஞானேந்திரியம் நிறைந்த ஒரு முடிவின் ஊடாக கடந்து போக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட்டமா எல்லா ஜனங்களும் போறாங்க, நாங்களும் போறோம். கூட்டமா எல்லாரும் போய் அபிஷேகம் வாங்குறாங்க, நாங்களும் அபிஷேகம் வாங்குறோம். கூட்டமா எல்லாரும் போய் வரங்களின் ஊடாக கடந்து நாங்களும் போறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாய் நாங்கள் யோசித்து பார்த்து எங்கள் நகர்வுகள் எதை நோக்கி காணப்படுகிறது, இந்த நகர்வுகள் ஆரோக்கியமான ஒரு நகர்வா அல்லது ஆண்டவராகிய தேவனை விட்டு விலக்கக்கூடிய ஒரு நகர்வா என்பதை
ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஞானம் பெற்ற மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞானத்தின் கிருபைகளை தந்து நல்ல முடிவை நோக்கி அவர்கள் கடந்து போகவும், கர்த்தாவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட தங்களுக்கு உண்டான நித்திய ஜீவனுக்குரிய நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்ல முடிவுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய துவக்கம் எப்படிப்பட்ட துவக்கமாய் இருந்தாலும் முடிவு சரியான ஒரு முடிவாய் இருக்கிறது உண்டானால் முழு நிச்சயமான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.